கர்த்தர் இந்த நாளும் நம்ம கூட பேச தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 111. வாசிங்க. லூக்கா 18:35 43. அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். அது என்ன அப்படி சொன்னால், எரிகோக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு தம்பி வந்தான். அவன் தருமம் கேட்டான். நான் அவனை பார்க்கும்போது நல்லா அவன் எப்படி இருந்தானா, நல்லா திடகாத்திரமாக இருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ நல்லா இருக்கியடா, நீ ஒரு வேலைக்கு போகக்கூடாதா அப்படி சொல்லி. உடனே அவன் என்னை பார்த்துட்டு அவன் சொன்னான், நான் வேலை தானே பார்க்கேன் அப்படி சொன்னான். பிச்சை எடுப்பது என்னதான், நான் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை விட ஒரு நல்ல வேலை இருக்குதா அப்படின்னா. ஆனால் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது, 2 கண்ணும் தெரியாத ஒரு குருடன், அவனுடைய தொழில் என்ன, பிச்சை எடுப்பது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கு வெளியே அவங்க கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய துணை அவங்களுக்கு என்ன செய்யும், அவசியமாக படும். இப்போ எங்கள் கூட ஊழியத்துக்கு ஒரு அண்ணன் வருவார், அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. எங்கே போனாலும் ஒரு கையை பிடிச்சி நான் கூட்டு போவோம், அவர் கீபோர்டு போடுவார். ஆனால் ஒரு சமயம் நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு, நைட் நேரம். அப்போது நாங்கள் எல்லாம் தடவிட்டு இருக்கோம். அவர் சொன்னார், பிரதர் ஏன் பின்னாடி என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னாரு. இந்த இடத்துல 2 படி இருக்கும், அவசரப்படுறாங்க, கீழே விழுந்துருவீங்க அப்படின்னாரு. அப்போது அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்காது, ஆள் தேவை இருக்காது. புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. அதுதான் ஒரு குருடனுடைய நிலைமை இங்கே சொல்லப்படுகிறது. இதே போல் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படு, எரிகோக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பானா. அந்த குருடனுடைய வேலை என்ன, எரிகோக்கு சமீபமாய் பிச்சை எடுப்பது தான் அவனுடைய வேலை. பாருங்க, நீங்கள் அடுத்த வசனம் வாசித்தால் அதில் சொல்லப்படுகிறது 36ல், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். பாருங்க, கண்ணு தெரியல, காது கேட்குது. அவனுக்கு தெரியும், எப்பொழுதுமே இந்த இடத்துல நம்ம தான் உட்காந்து பிச்சை எடுப்போம், ஆனால் இன்னைக்கு வித்தியாசமா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல எப்பொழுதுமே எனக்கு பழக்கப்பட்ட இடம், நான் தான் அம்மா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயா எனக்கு தருமம் போடுங்கன்னு கேட்பேன். ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக சத்தம் கேட்குது, அது என்ன என்று விசாரிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது. என்ன, 37வது வசனத்தில், நசரேயனாகி இயேசு போகிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது அவன்
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அந்த இடத்துல அவன் அருமையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ண வேண்டிய ஒரு ஜபம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்பதாக. பாருங்க, ஜபம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. எப்படி ஒரு பறவை 2 சிறகை அடிக்க அடிக்க அது உயர பறக்கிறதோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர வேண்டுமானால் அவனுக்குள்ளே காணப்பட வேண்டியது ஜபம். ஜபந்தான் அவனுடைய முதுகெலும்பாய் காணப்பட வேண்டும். அதை தான் வேதம் வலியுறுத்துகிறது. பாருங்க, ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், இந்த பாவ வெறி கொண்ட இந்த உலகத்திலே கர்த்தர் ஜப வெறி கொண்டவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் எழும்பி கர்த்தரோடு பேசினீங்க, கரம் உயர்த்துங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை எத்தனை பேர் உயர்த்த முடியும்? யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு வர்றதே நம்ம எப்படி தான் வரோம்? அசம்பந்தமாக தான் வரோம். ஏன்னா இப்போ ஆண்டவர் சில காரியத்தில் நம்மளை துரிதப்படுத்துகிறா. எப்படி நமக்கு தூக்கம் வருது, எப்படி எனக்கு கர்த்தருடைய ஆராதனையில் நம்மளால் பின்னாடி வர முடியுது, காலத்தை பார்த்தா அதாவது பிரயோஜனப்படுத்த வேண்டிய வினாடியில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு மூல உபதேசமாக காணப்படுது. இங்கே பாருங்க, இவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்பதாக. ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே உன் முழங்கால்களை முடக்கு என்பதாக. முழங்கால்களை முடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம். நீங்கள் தேவனுக்காக முழங்கால் படியிடும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு எதிர்பார்த்து நிற்கிறார். ஆண்டவரே, நான் என்னுடைய முழங்கால்களை தருகிறேன், நான் என்னுடைய நேரத்தை தருகிறேன் அப்படின்னு நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தால் தேவன் உங்களை பயன்படுத்துவது வித்தியாசப்படும். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் என் முழங்கால்களை தர்றேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக. பாருங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியும். உங்க கணவனுக்காக நீங்க 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணணும். என்னுடைய எதிர்காலம் அமைவதற்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். காரணம், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவருக்கு 1000 நாமம் கொடுக்கப்பட்டாலும் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதாக. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த குருடன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்பதாக அவன் ஜெபம் பண்ணுகிறான். முதலாவது ஆண்டவர் தேடுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஜெபிக்கும்படி கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்களை கூட ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக எதற்காக கர்த்தர் 12 பேரையும் தேர்ந்தெடுத்தார்னா, தம்மோடு கூட இருக்கவும் பின்பு பிரசங்கம் பண்ணவும் அனுப்பினார் என்பதாக. அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை கர்த்தரோடு கூட நீங்க என்ன செய்யணும்? இணைக்கணும். நீங்க அப்படி இணைச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலையும் இணைச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் கர்த்தரோடு இணைக்கணும். பாருங்க, நான் சொல்லுவேன், நியூ இயருக்கு கூட ஆண்டவர்கிட்ட முதல்ல ஹாப்பி நியூ இயர் சொல்லுவேன். ஆண்டவரே ஹாப்பி நியூ இயர். நம்ம தேவன் ஒரு உயிர் உள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கிறது போல, நீங்க அசைறது போல அவர் உயிர் உள்ள தேவன். காரணம், கர்த்தர் அவரை போல நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அவரை போல தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கார். அப்படின்னா என்ன? அவர் உயிர் உள்ள தேவன். உங்களை போல நம்மளை போல அவர் சிரிப்பாரு, அவர் மகிழ்வார், சங்கடப்படுவார், எல்லாத்துலேயும் அவருடைய பாட்டு இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லி பாருங்களேன். எப்படி, அதாவது உங்கள் பிள்ளைங்க, நான் டெய்லி என் ஆண்டவருக்கு அப்புறம் என் பையன்ட்ட நான் சொல்லுவேன், தம்பி ஐ லவ் யூ அப்படி சொல்லுவேன். அவன் ஐ லவ் யூ எனக்கு சொல்லுவான். பாருங்க, ஒவ்வொருத்தலையும் நம்ம நேசிக்கிறத எப்படி வெளிப்படுத்துவோம். நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொன்னால் நம்மளுக்கு வாயிலிருந்து வார்த்தை வராது, கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். பாருங்க, எவ்வளவு பேத்துக்கு கையில் இந்த கையை உயர்த்தி ஆராதிக்க முடியாத அளவுக்கு அந்த நீங்கள் ஜிஹெச்சுக்கு ஒரு நாள் நீங்கன்னா போகணும், இங்கேருந்து ஒரு விசிட் போகணும் சர்ச்சில் இருந்து. இந்த ஐசியூ வார்டுக்குன்னா அப்படி உள்ள போயிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரை சொல்ல மாட்டேங்கிங்களே, ஆட்டோமேட்டிக்கா துதிச்சிருவோம். இங்க இருக்கும்போது உங்க பிரச்சனை பெருசா தெரியும், ஆனா ஐசியூக்குள்ள போகும்போது உங்க உயிர் பெருசா தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இல்லையா? கை இல்லாம, கால் இல்லாம, கண்ணில் பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை, குடல்ல தண்ணி தாக எடுக்கும், குடிக்க முடியாது தெரியுமா? அப்படின்னா பிரச்சனையில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு விசிட் மாதிரி நீங்கள் போகணும். டெய்லி போட்டா கூட வாரத்தில் ஒரு நாள், அதாவது சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு விசிட் அடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மணிக்குன்னா 8:50க்கே நீங்கள் எங்கே வந்துடுவீங்க? ஆலயத்துக்கு வந்துடுவீங்க. அதான் அண்ணன்ட்ட சொல்லணும், ஆனால் நீங்கள் வேற எங்கேயோ ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஜிஹெச்சுக்கு என்ன செய்யுங்க? கூட்டு போங்க அப்படி சொல்லணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு சுகம் பலனை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. அவரை பார்த்தாலே நம்மளால துதிக்க முடியாம இருக்க முடியாது. அதிகாலையில எழும்பி அவருடைய சமூகத்துக்கு போக முடியாம இருக்க முடியாது. அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் நமக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஒரு சமயம் 2 பேர் 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு பள்ளத்தில் உள்ள இறங்கி வெளியே ஏறும்போது வண்டி ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் கீழே விழுந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் எழும்பினாரு. அவருக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் மாலை போட்டு அப்படியே இருந்தார். அவர் சொன்னாராம் கொஞ்ச நேரத்தில், நல்ல வேளை நான் மாலை போட்டதுனால சாதாரண அடி, அதாவது கொஞ்சோண்டு ரத்தம் வந்திருக்கு, அங்கங்கே இழைச்சி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை எந்திரிச்சு சொன்னாராம், நல்ல வேளை நான் ஆண்டவரேன்னு கூப்பிட்டதுனால ஒரு அடியும் இல்லாமல் ஆண்டவர் என்னை பாதுகாத்தாருன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்ம கூப்பிட்டாலே, அதான் நம்ம வாசம்ல சங்கீதம் 91 ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டாலே போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஜோசுவால நீங்க வாசித்தீங்கன்னா, ஆயி பட்டணத்தாரு ஜோசுவாவை விரட்டுறாங்க. அப்ப ஜோசுவா ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பொழுது ஜோசுவாவை கர்த்தர் கூப்பிட்டார். அப்பொழுது ஜோசுவாவை நோக்கி அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோசுவா மட்டும் ஓடல, கூட யார் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆண்டவரும் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க நான் அந்த பாதையில தனிமையா போறேன்னு சொல்லி, இல்லைங்க, உங்க கூட இயேசு வந்துட்டு இருக்கிறாரு.
உங்க கூட இயேசு இருக்கிறார். அவர் சொல்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் பையன் கூப்பிட்டுட்டானா நான் கிரியை செய்வேன், என் பிள்ளை கூப்பிட்டுட்டா நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். அல்லேலூயா. எதையோ சொல்லுவாங்க, உத்தரவு வரல, அது உத்தரவு வராது. மறு உத்தரவு கொடுக்கிற ஒரே ஒரு உயிர் உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும், நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அவன் கூப்பிட்டான். இப்போ அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். இப்போ நம்மளும் அநேக நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆனா கூப்பிடுகிற நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? முதலாவது ஆண்டவர் விரும்புகிறாரு, நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி. ஜெபம் பண்ணுகிற நமக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் ஜெபத்துல நீ உறுதியாய் நில்லு. அதாவது நீ ஒன்னு கேட்டுட்டு இருக்க, நீ ஒன்ன விரும்புற, அந்த விருப்பத்துல நீ கேட்கிற அந்த காரியத்துல நீ உறுதியாய் நில்லுன்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த குருடன் கூப்பிடுகிறான் ஆண்டவரை நோக்கி. கூப்பிட்ட உடனே அவனுக்கு அங்க ஒரு எதிர்ப்பு வருகிறது. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு எதிர்ப்பு வரும். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த நாள் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே அப்படி சொல்லி. இல்லது நாளைக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆளா நான் சர்ச்சைக்கு போயிடுவேன் அப்படின்னு இந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது அவங்க அங்க ஒரு பிரச்சனைக்கு உள்ள வருவாங்க. ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு எதிர்ப்பு அல்லது ஏதாவது ஒரு தடை அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். உடனே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எதை விடுவாங்க? ஜெபத்தை விட்டுருவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு குழப்பம், ஒரு சண்டை, ஒரு பிரிவினை வந்துட்டுனா அவங்க முதல்ல நிறுத்துறது எதை தான் நிறுத்துவாங்க? ஜெபத்தை தான் நிறுத்துவாங்க. பாருங்க, இந்த குருடனோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இப்ப இயேசு நிப்பாரு, என்னை கூப்பிடுவாரு, என் கண்ணை தொடுவாரு, நான் பார்வை அடைவேன், அப்படிதான் இவனோட எதிர்பார்ப்பு. ஆனா அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது. கூட இருக்கிறவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் என்பதாக. அப்படின்னா ஒரு எதிர்ப்பு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? உடனே ஜெபத்தை நிறுத்திடுவோம். இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தெரியும். அவங்ககிட்ட ஒரு சமயம் நான் கேட்டேன், என்னக்கா இன்னைக்கு சர்ச்சை போலையா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, என்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சைக்குன்னு அன்னைக்கு தான் என் பையன் என்கிட்ட சண்டை இழுப்பான், என் பொண்ணு என்கிட்ட சண்டை இழுப்பா, இல்லை என் கணவர் என்கிட்ட சண்டை இழுப்பாரு. அதனால இப்போ நான் எங்கே போகிறத விட்டுட்டேன், சர்ச்சைக்கு போகிறதே விட்டுட்டேன் அப்படின்னா. இந்த பிரச்சனையே எதுக்கு தான் வருது? நீங்க சர்ச்சைக்கு போகக்கூடாது என்பதற்கு தான் இந்த பிரச்சனையே வருது. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே நம்ம என்ன ஜெபத்தை நிறுத்திடுவோம். சாப்பாட்டை நிறுத்துறோமா? யோசித்து பாருங்களேன். சாப்பாடை நிறுத்த மாட்டோம். அது அப்படி இப்படி சுற்றி டைலாக் வேற அடிச்சுக்கிடுவோம். எனக்கு இல்லாட்டாலும் பிள்ளைய காமிச்சு இவனுக்காண்டி நான் வாழ தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? டைலாக் அடித்து சாப்பிட்ருவோம். எப்படி? அதை நிறுத்த மாட்டோம். ஆனால் முதல்ல நம்ம எதை தான் நிறுத்துவோம்னா ஜெபத்தை நிறுத்துருவோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த பிரச்சனையே எதுக்கு தான் வருதுன்னா உங்கள் ஜெபத்தை நிறுத்துவதற்காக தான் வருது. அந்த பிரச்சனையே எதுக்கு தான் வருதுன்னா நீ ஆலயத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் வருது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும். எதுக்கு இந்த பிரச்சனை வருது?
எதனால இந்த குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய வெளிச்சத்துல நீங்க அறிந்து கொள்ள முடியும். இது என் ஜெபத்தை தடுக்க வருது, இது என்னுடைய விசுவாசத்தை குலைக்க வருது, இது ஜெப நேரத்தை, சர்ச்சுக்கு போற டைமை நம்மளுக்கு குலைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, நான் தூத்துக்குடியில் இந்த கடற்கரை உண்டு, கடற்கரையில் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி தான் நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஜோம் பண்ண போனோம். அப்போ எப்போவுமே நாங்கள் அது பழக்கப்பட்ட இடம் தான், நாங்கள் போவோம், ஜோம் பண்ணுவோம். அப்போ நான் வேலைக்கு வரல, ஊழியத்துக்கு வரல, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க, ஒரு நாள் நான் அப்படி, அதாவது காலையில் நைட்டு போனால் விடிய காலம் தான் நாங்கள் வருவோம். அப்படி ஒரு நாள் நாங்கள் ஜோம் 6 பேரும் தனித்தனியாக இருப்போம். ஒருத்தர் சத்தம் ஒருத்தர் கேட்காது, என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன செய்யாது, கேட்காது. அவ்வளோத்துக்குள்ளே தனித்தனியாக நிற்போம். அப்போது நான் ஒரு நாள் கரம் உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு சொல்லி கையை கீழே போடுறேன். ஒரு 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 2 வீலர் கடற்கரையில் நைட்டுனா பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அப்போ என் பக்கத்தில் ஒரு 2 வீலர் நிற்கிது. பார்த்தா 2 போலீஸுக்காரங்க நின்னாங்க. எத்தனை போலீஸுக்காரங்க? 2 பேர். உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வண்டியில் ஏறு அப்படி சொன்னாங்க. நான் உடனே எதுக்கு சார் வண்டியில் ஏறணும் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்திருக்கிறது அதிகாரிகள், நடப்பதெல்லாம் நன்மைக்கு வேகமாக சொல்கிறாங்க. பாருங்க, உங்களை யாருந்தா தெரியும். சரி, உங்களை மாதிரி தான் நானும் என்ன சொன்னேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வேகமாக காலை தூக்கி போனா, அதான் தேவ வசனம். அதாவது நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, எப்பொழுதுமே நாங்கள் போகிற ஒரு இடம் தான். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஜோம் பண்ணுவோம், காலையில் நான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு 25 பேர் அங்கேருந்து அப்படியே எங்களை நோக்கி வராங்க. நான் அது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அந்த 25 பேர் இருக்கும், அவங்க வேகமாக அப்படியே என்னை நோக்கி வராங்க. வந்தோடனே இப்போ போலீஸ்கார் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன். அந்த 25 பேரும் வேகமாக எனக்கு பின்னாடி நின்னாங்க. எனக்கு பின்னாடி நின்று கேட்டது முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன சார் பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம பக்கம் மெஜாரிட்டி ஆயிட்டு, நமக்கு இல்லாட்டாலும் இவங்களுக்கு என்ன செய்யணும், அவரு பதில் சொல்லி ஆகணும். அப்பந்தான் அவர் சொல்றாரு, போலீஸ்காரு, என்னன்னு, ஒன்றும் இல்லை, இவன் கையை தூக்கி உள்ள இருக்கிற தோணிக்கு செய்கை காமிச்சிட்டு இருக்கிறான், வான்னு கையை காமிச்சு கூப்பிட்டுட்டு இருக்கிறான். ஏரியா இந்த ஏரியானா சண்முகபுரம் பக்கம்னு வேற சொல்றான். அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஸ்மர்க்லிங் பண்ணுவானோன்னு, அதனால விசாரிக்க கூட்டு போறேன்னு சொல்றாரு. நம்ம கரம் உயர்த்தி ஆண்டவரை இந்தியாவை ரச்சிங்கன்னு சொன்னா, அவரு என்ன சொல்றாரு? ஸ்மர்க்லிங், கடத்தல் பண்றேன்னு சொல்றாரு. அப்பந்தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது அப்படி சொல்லி. இப்போ நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் நிற்கிறேன், இதுல இருந்து நம்ம எப்படி மீள முடியும் அப்படி சொல்லி. அப்போ அந்த 25 பேருன்னு சொன்னாங்க பாருங்க, இல்லை சார், இவங்களை எங்களுக்கு தெரியும், இவங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க, அதுக்கு நாங்க சாட்சின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, நல்லா கரந்தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னார் பாருங்க, நாங்க வருவோம், இவங்களை எங்களுக்கு தெரியும், நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவரு சொன்னார், இதை விட என்ன தெரியுமா, இப்போ அவருக்கு பிடிக்கவும் முடியல, விடவும் முடியல. அவர் என்னை பார்த்துட்டு சொன்னாரு, சரி, இனிமேல் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரை பார்த்தாலே தெரிஞ்சு அவருக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னார், இனிமேல் இந்த இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். வந்தது 2 போலீஸ்காரங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தார். இவர் என்ன சொல்ல போகிறாரோ, நான் அவரை பார்த்தேன், அவர் என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு என் பக்கத்தில் சொன்னார், தம்பி,
ஜபத்துக்கு எதிர்ப்பு வரும். ஜபத்தை விட்டுறாதன்னு சொன்னார். நல்ல கரந்தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொன்னாங்க, பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன செஞ்சிருந்தோம்? ஜபத்தை விட்டுருதோம். ஆகவே தான் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிறது. அதை வாசிங்களா? ரோமர் 12:12. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஜபத்திலே உறுதியாய் தரித்து நெல்லுங்கள். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? சபைக்கு சொல்லப்படுகிறது. உன் ஜபத்தில் உனக்கு போராட்டம் வரும், உனக்கு எதிர்ப்பு வரும், உனக்கு தடைகள் வரும். அதை அறிஞ்சுதான் பவுல் சொல்லுகிறாரு, உன் ஜபத்திலே நீ உறுதியாய் நெல்லு. நீ எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நெல்லு. அதை அசைக்கக்கூடிய காரியங்கள் வரும். சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தரை என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைக்கக்கூடிய காரியங்கள் வரும். கோலியாத்து வருவான், சவுல் எழும்புவான், அப்சலோம் எழும்புவான். அசைக்கக்கூடிய காரியங்கள் வரும். ஆனாலும் அவைகள் என்னை அசைப்பதில்லை. பாருங்க, அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. 18:1 வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை சோர்வடைய பண்ணுகிற காரியம் வரும், உன்னை தளர்ந்து போக பண்ண வேண்டிய காரியம் வரும். நீ ஜெபத்தில் சோர்ந்து போயிடாத, நீ தளர்ந்து போயிடாத என்பதாக கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா பிரச்சனை எதற்காக தான் வருது? உன் ஜெபத்தை நிறுத்துவதற்காக. நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசால கிரியை செய்ய முடியல. நீ நினைக்கிற, ஐயோ தூங்கி பாதி, தூங்காம பாதி, ஆவியில பாதி, மாம்சத்துல பாதி நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. அதையே நீ அசாதாரணமா நினைக்கிற. ஆனா அந்த ஜெபத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்படுகிறது, நீங்க சபையில கொஞ்ச நேரம் நீங்க ஆராதிச்சாலே ஒரு பெரிய மகிமை வெளிப்படும். நீங்க சபையில சிறு கூட்டமா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணினாலும் அது பெரிய பாதுகாப்பா வெளிப்படும். பிசாசால கிரியை செய்ய முடியாது. அது ஒரு மதிலை போல வெளிப்படும். உங்க பிள்ளைகளை சுற்றி ஒரு சின்ன ஜெபம், பிள்ளைக்கு நீங்க வெளியே போறாங்களா, ஆண்டவரே பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி சின்னதா நீங்க ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அந்த ஜெபம் ஒரு பாதுகாக்கிற வேலியை போல விழும். நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சின்ன ஜெபம் பண்ண, அதான் ஆண்டவர் சொல்ற, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்து இருக்க கூடாதா? அது போதும். இங்க பாருங்களேன், இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன். ஒரு காரை தூசி ஆயிட்டுனா அதை சுத்தம் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். நீங்க நல்லா ஒரு அளவுக்கு நீங்க கிளீன் பண்ணாலே 1 மணி நேரம். வண்டி இருக்குது, அதை கிளீன் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். பாருங்க, உயிர் இல்லாதது, ஆத்மா இல்லாதது, அதையே கிளீன் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா, கரை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இருதயத்திலே, கண்களிலே நீங்க தேவ சமூகத்துல 1 மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்திருந்து பாருங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இருதயத்திலே, கண்களிலே கரைபடாதவனா என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரை. ஏன் நம்மளால துதிக்க முடியல, ஏன் நம்மளால ஜெபிக்க முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவ பிரசன்னத்தை உணரலன்னு அர்த்தம். நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தரை துதிப்போம். நீங்க ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை உணராதபடி இருக்கிற அந்த பாவம் உண்டு, அந்த தடை உண்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அந்த தடையை உடைங்க ஆண்டவரே, அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கன்னா போதும், உங்க பக்கத்தில் இருக்கிற ஆவியானவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். நீங்களே ஜெபம் பண்ணுவீங்க, உங்க நாவின் கட்டுகள் அறுக்கப்படும். ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க, அவரை துதிப்பீங்க, அவரை முத்தமிடுவீங்க, அவர் பிரசன்னத்தில் நீங்க மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆகவே தான் பிசாசு அறிந்தவனா சில தடைகளையும், சில பாவங்களையும், சில குப்பை
கிருபைகளை உங்களுக்குள்ள போட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறான். இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாத, நீ எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து என்பதாக. ஒரு சின்ன தடை வந்துட்டுனா நம்ம உடனே தேவனை விட்டே தூரம் போயிருந்தோம். நீங்க கண்டுபிடிக்கணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை என்னால உணர முடியல. நீங்க வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில இருந்து கிளம்புற மாதிரியே இங்க வந்துட்டு இங்க இருந்து அதே மாதிரி போறதுக்கு சபை இல்லை. நீங்க வீட்டில இருந்து குழப்பத்தோட நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம நீங்க கிளம்பலாம். ஆனா தேவ ஆலயத்துக்குள்ள வந்துட்டும் நீங்க போனீங்கன்னா சம்திங் ராங் உங்ககிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை என்னுடைய ஜப வீட்டிலே மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே சந்தோஷம் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. 1000 இடத்துக்கு நீங்க போனா கூட அந்த சந்தோஷத்தை பெற முடியாதுங்க. உண்மையா தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை சந்தோஷத்தினால நிரப்புங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் மகிழ்விக்கிற ஆவியானவர் உங்க மேல அசைவாடுவா. இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவார். பாருங்க, நான் வந்து ஜப அறையில் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் 2 மணி 3 மணி ஆகும். நம்மளை அறியாமையே நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துவார் ஆவியானவர், சிரிக்க வைப்பார், மகிழ பண்ணுவார், அடக்கவே முடியாது. சிரிப்போ சந்தோஷங்க. தேவ சமூகமே சந்தோஷம் உள்ளது. ஆனால் அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் வந்த வண்ணமா போகக்கூடாது. அப்படியானா உங்களுக்குள்ள நீங்களே பார்க்கணும், ஆவியானவரை என்ன எனக்குள்ள தடை இருக்குது, அந்த சந்தோஷத்தை அந்த களி கூறுதலை என்னால் உணர முடியலையே, அந்த பாவத்தை பாருங்க, மன்னிங்க ஆண்டவரே, அதை உடைங்க ஆண்டவரே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க மேல கிருபையாய் வெளிப்படுவார். அவர் சொல்ற பாருங்க, அவனுக்குள்ள ஒரு எதிர்ப்பு வந்த உடனே சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஜபத்தையே நிறுத்திடுதோம். சில தடைகள் வந்து நம்ம ஜபத்தை நிறுத்திடுது. ஒரு சமயம் ஒரு அக்கா வந்து தூத்துக்குடியில் மாதம் ஒரு மீட்டிங்கு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து பேசுகிற வார்த்தை ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவங்க சில ஜப குறிப்பு இருந்தால் தாங்க அப்படி சொல்லி நாங்கள் சொல்லும்போது அந்த அக்கா ஒரு ஜப குறிப்பு எழுதுனாங்க. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படாத கணவர் குடியில் அந்த பாவ பிடியில் இருக்கிறாரு அப்படி சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சரிக்கா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் இந்த நாள் நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் ஆண்டவர் அந்த ஆத்மாவை உங்கள் கையில் தருவார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவங்களுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம், சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாருங்க, அடுத்த மாதம் வரும் பொழுது பின்னாடி உட்காந்துருந்தாங்க. எங்கே உட்காந்துருந்தாங்க? பின்னாடி உட்காந்துருந்தாங்க. இங்கேருந்து ஜபம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு ஓட பார்த்தாங்க. இப்போ அப்படிதான் நம்ம வந்து லேட்டாக வருவோம், ஆனால் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரன்னு போட்டால் கண்ணை திறக்கும் போது இங்கே யாரும் இருக்க மாட்டா, வெறும் சேரு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியே போகிறதுல காட்டுற ஒத்துமையை செபிக்கிறதுல காமிச்சோன்னு வைங்களேன், எத்தனையோ எழுப்புதல் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் நம்ம வெளியே ஓடுறதுக்கு தான் ஆயத்தமாக இருப்போம். பாருங்க, அதே போல் முடிஞ்ச உடனே வெளியே போக ரெடியானாங்க பாருங்க, நம்ம கையில் மைக்கு இருக்கு பாருங்க, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அந்த அக்காவுக்கு அவங்கள்ட்ட பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டேன். உடனே அவங்க இப்போ வேற வழி இல்லை, அவங்க முன்னாடி வந்தாங்க. இப்போ என்னக்கா எப்படி இருக்கிறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ நான் அண்ணனுக்காக ஜெபிக்கிறதே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னாச்சிக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல என் கணவர் குடிப்பார், வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவார். ஆனால் என்னைக்கு நான் என் கணவருக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க முழங்கால் படியிட்டனோ அன்னையிலிருந்து என் கணவரை 2 பேர் தூக்கிட்டு வராங்க, ரோட்டில் எங்கேயாவது விழுந்துருந்தாரு. அதனால எனக்குள்ள ஒரு சோர்வு. அதனால இப்போ எதை நிறுத்திட்டேன்? ஜெபத்தை நிறுத்திட்டேன் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படித்தான். ஏதாவது ஒரு காரியத்துக்காக பர்டிகுலராக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்பந்தான் இல்லாத பிரச்சனைகள் வரும்.
நம்மளை சோர்வடைய பண்ணுகிற பிரச்சனைகள் வரும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துல நீ சோர்ந்து போகாத, நீ ஜெபம் பண்ணு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, அதே போலதான் இந்த குருடனுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வந்த உடனே இவன் அமைதியாகல. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க, 38வது வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்க, இவன் அடங்கி போகல. அந்த சத்தம் இவனை அடக்கிறல, அதை தாண்டி இவனுடைய சத்தம் உயர்ந்தது. அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் ஜெபத்துல நீ உறுதியாய் தரித்து நெல்லு. அதைத்தான் திரும்ப 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 வேதம் வலியுறுத்துகிறது. அவன் அடங்கி போகல. அவங்க நினைச்சாங்க நம்ம சத்தம் போட்டா இந்த குருடன் என்ன செஞ்சிருவான், அமைதியாயிருவான், அவன் கூப்பிடுகிறத நிறுத்திடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. அவன் அமைதியாகல, அவன் அதிகமாய் கூப்பிட்டான், அதிகமாய் கூப்பிட்டான். நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துல வருதா, உங்க ஜெபத்தை நீங்க உறுதியாய் நில்லுங்க, அதிகப்படுத்துங்க. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இவனுக்கு சொல்லப்படுகிறது, அதாவது அந்த அக்காட்ட நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு நேரம்க்கா ஜெபம் பண்றீங்க உங்க வீட்டுக்காருக்காக அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, 1/2 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கக்கா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, 1/2 மணி நேரமே இப்ப நான் ஜெபம் பண்ணலன்னு சொல்றேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றீங்க அப்படி சொன்னாங்க. நான் சொன்ன அந்த அக்காவை பார்த்து, உங்க ஜெபத்தை கண்டு பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு அல்லேலூயா கூட வரலையா? அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கண்டு பிசாசு பயப்படுறான். உங்க ஜெபத்தை கண்டு பிசாசு பயப்படுறான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்க. இப்போ நான் சொல்ல 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 ஒரு கூட்ட பிசாசு இப்போ அவனுக்கு எரிச்சலா இருக்கு. இவன் வார்த்தையை விதைச்சிட்டு இருக்கானே, விதைச்சிட்டு. ஏன்னா இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கடைசி நேரத்தில் ஜெபிக்க போறோம். இப்போ மறுபடியும் உங்க குடும்பத்துக்குள்ள அக்கினி இறங்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஜெப ஆவிய கர்த்தர் கட்ட அவிழ்க்க போகிறா. நீங்க வந்த வண்ணமா போகிறதல்ல, உங்களை புது மனுஷியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறா. அல்லேலூயா. எதிர்பார்ப்போட நீங்கள் காத்திருங்க. ஒரு ஆவியின் பெருமழை ஊற்றப்பட போகிறது. நான் அந்த அக்காட்ட சொன்னேன், உங்க ஜெபத்தை கண்டு பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்க, 1/2 மணி நேரமே என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படி சொல்லி. ஏன் ஜெபத்தை கண்டு பிசாசு பயப்படுறானா? என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட சொன்ன, எப்பொழுது நம்ம முழங்கால் படிட்டு உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பொழுது அந்த ஆத்துமாவை பிசாசின் கரத்திலிருந்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம், உருவ ஆரம்பிக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ஆவியை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, இந்த ஆவி இவனை தண்ணியிலையும் தீயிலையும் தள்ளி கொள்ள பிரயாசப்படுது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை பார்க்கிறா. அந்த ஆவியை பார்த்து அதட்டினார். அதட்ட உடனே அந்த ஆவி உடனே வெளியே போகல. வேதம் சொல்லுகிறது, அவன் நுரை தள்ளி செத்தவனை போல கீழே விழுந்தானாம். நுரை தள்ளி செத்தவனை போல கீழே விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இப்பவுமே ஒரு பிசாசு விரட்டினாலே சுற்றி என்ன செஞ்சிருவாங்க, கூடிடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அப்போ சுற்றி இருந்து சொல்லியிருப்பாங்க, என்னப்பா இயேசு கிறிஸ்து காற்றை அதட்டினாரு, கடலை அதட்டினாரு, சொன்ன உடனே அமைதலாயிற்று. ஆனால் இந்த பிசாசை வெளியே போன்னு சொன்ன உடனே அது ரொம்ப அலக்களிக்குது, இது பெரிய பிசாசா இருக்குமோ அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அலக்களிப்பு எல்லாமே எதற்காக தான்? வெளியே போறதுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு எப்பொழுதுமே தன்னை பெரிய பலவானை போல காட்டுவான், ஆனால் பலவான் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:7 எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல. சொல்லுங்களேன், சிங்கத்தை, சிங்கம் கிடையாது,
சிங்கத்தை போல விழுங்கலாமோ என்று. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சிங்கம் ஒரு மனுஷனை விழுங்குமா கடிக்குமா? சிங்கம் கடிச்சுதான் என்ன செய்யும்? சாப்பிடும். ஆனா இங்க விழுங்கலாமோன்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் உண்மையான யூத ராஜகுல சிங்கம் சிலுவையிலே பிசாசனுடைய பல்லை எல்லாம் உடைத்து போட்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பல்ல எல்லாம் உடைச்சிட்டாரு. இப்போ நான் வந்து எங்க பாட்டிகிட்ட நான் சொல்லுவேன், எங்க பாட்டிக்கு 80 வயசு. வேணுக்குனே என் கையை கொடுத்து எங்க பாட்டியை கடிக்க சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எங்க பாட்டி கடிக்கிறது எனக்கு சுகமா இருக்கும். ஏன்னா பல்லு கிடையாது. அதே போல பிசாசுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன். ஏன்னா அவனுக்கு தீமை செய்ய சக்தி இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே முடித்து விட்டா. ஆகவே தான் சொல்லுகிறார், சிங்கத்தை போல அவன் விழுங்க தான் வகை பார்ப்பான். ஒரு தோற்றத்தை போல ஒரு அப்படியே ஏமாற்றுவான். நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ அவனுக்கு பயப்படாத, நீ அவனுக்கு பயப்படாத. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? உடனே அவன் தோற்றத்தை பார்த்த உடனே பயந்து நடுங்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுன்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்பட மாட்டோம். எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் வரலாம், ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைப்போம். பாருங்க, அதான் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்லனா லேட்டா வந்தா என்ன செய்வாங்க? கம்பு வச்சு அடிப்பாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் வந்து எப்போனாலும் வரலாம். ஆவியானவர் இப்போ ஒரு எல்லாருடைய கண்களும் திறக்கப்படணும் இன்னைக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் வரும் பொழுது ஆவியானவர் வெளியே நிற்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒய் லேட் அப்படின்னு கேட்கணும், நடுங்கணும். நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் குப்பரை அடித்து தான் நீங்கள் உள்ளே வரணும். நடந்து இல்லை, தவுண்டுக்கிட்டே வரணும். தெரியாம 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 இனி வரும் எழுப்புதலின் சபையில் அப்படிதான் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்ப பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பனா என்ன? கர்த்தருடைய வசனம். ஆமே, கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை நீங்க கேட்க கேட்க உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அப்போ நீங்க பாப்பீங்க, தூதர்களை பாப்பீங்க, சபையில என்ன நடக்குது, எந்த பக்கம் தூதர்கள் என்ன செய்யறாங்க, பிசாசனுடைய கிரி என்ன, எல்லா அயலான் கண்ணல்ல உங்க சொந்த கண்ணதை பார்க்க போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்ணை திறக்க போகிறா. குருட்டு கண்களை திறந்தவர் இன்னைக்கு நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உங்க கண்ணை கர்த்தர் திறக்க போகிறா. ஆமே. என் கண்ணு திறந்தாதானே இருக்கு அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கு திறந்திருக்குன்னு சொல்லி தான் நம்ம தடவி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நக்காட்ட உங்க ஜபனத்தை கண்டு பிசாசு பயப்பட ஆரம்பிச்சுட்டான்னு அவங்களுக்கு உடனே ஒரு சந்தோஷம். அப்படியா, சரி நான் போய் நான் மறுபடி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த குருடனுக்குள்ள ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? அதிகமாய் கூப்பிட்டான். 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது என்பதாக. அவனுக்கு ஒரே ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது, இயேசு போகிறார் என்பதாக. நான் விசுவாசிக்கிற, எப்பொழுது இவனுக்கு இயேசு போகிறார் என்று அறிவிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே அவன் என்ன செஞ்சிருப்பான்? கூப்பிட்டிருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு காரியம்தான் அறிவிக்கப்படு, இயேசு போகிறார் என்பதாக. இயேசு எங்கே போகிறார் இவனுக்கு தெரியாது. இயேசு எப்போ நம்ம கிட்ட வருவார் அதுவும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்கு சொல்லப்படுகிறது, இயேசு போகிறார். நான் விசுவாசிக்கிற, எப்பொழுது இவனுக்கு இயேசு போகிறார் என்று அறிவிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டிருப்பான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின்
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அப்போதிலிருந்தே அவன் கூப்பிட்டு இருப்பான். ஆனா எப்பொழுது இவனுக்கு எதிர்ப்பு வந்ததோ அப்பொழுது அவன் அறிந்து கொண்டான், இயேசு எங்கேயோ போகிறாருன்னு நினைச்சேன், நான் கூப்பிடுற தூரத்துல தான் போயிட்டு இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி நான் அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அறிந்தவனாய் அவன் முழு சத்தமாய் இயேசுவை கூப்பிட்டான். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எப்போ எதிர்ப்பு வருதோ உங்க ஜெபத்துக்கு, எப்போ உங்களுக்கு தடை வருதோ அப்பொழுது நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கரத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் உங்க பக்கத்தில் இருக்கிறது. அதை அறிந்தவனாய் அந்த குருடன் அதிகமாய் சத்தமிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்பதாக. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு எதிர்ப்பு பிசாசு கொண்டு வரானா, தடையை கொண்டு வரானா, நீங்க தடையை பார்க்காதீங்க. அற்புதம் நடக்க போகுது. ஆமே. அதிசயம் நடக்க போகுது. ஆமே. நீங்க ஆண்டவருடைய உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த கானானுக்குள்ளே கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறா. அந்த நன்மையை நீங்க பாருங்க. அல்லேலூயா. அவ அதை பார்த்தான், தடையை பார்க்கவில்லை, ஆண்டவரை பார்த்தான். அவருடைய பிரசன்னத்தை அவன் பார்த்தான். என் பக்கத்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை அதிகமாய் கூப்பிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு நின்றார். அல்லேலூயா. இயேசு நின்றார். நீங்க இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க சத்தத்தை அசட்டை பண்ணிட்டு போக மாட்டாருங்க. அவர் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கண்ணீரோட இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க சத்தத்தை கேட்டு உதாசீனப்படுத்த மாட்டாரு. நீங்க வேணா உங்க அம்மா சத்தத்தை உதாசீனப்படுத்தலாம், உங்க அப்பா சத்தத்தை உதாசீனப்படுத்தலாம், கணவன் மனைவி சத்தத்தை, மனைவி கணவன் சத்தத்தை உதாசீனப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் உதாசீனப்படுத்தாத தேவன். என் பிள்ளை கூப்பிடுறானே என்னம்மான்னு கேட்பாரு, என்னடான்னு கேட்பாரு, உங்க பக்கத்துல வந்து நிப்பாரு. வேதம் சொல்லு, இயேசு நின்றா. இயேசு நின்றா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முதல் என் கண் திறக்கப்பட்ட ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். பழைய காயில் அப்படிங்கிற ஒரு தூத்துக்குள்ள ஒரு இடம் இருக்குது. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது முழுரவு ஜெபம் நடத்த போவோம். அப்போது நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். இன்னைக்கு வந்த மாதிரி நாங்கள் தான் எல்லாத்தையும் திறந்தோம் பாருங்க. அப்போது சொன்னாங்க, எத்தனை மணிக்கு ஜெபம்னு கேட்டேன். 9:30. மணியை பார்த்தா 9. சரி, நாங்கள் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தில் முழங்கால் போட்டு நான் கண்ணை மூடின உடனே ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் திறந்தா பாருங்க. வெள்ளை குதிரையில உருவின பட்டயத்தோடு, அவர் உருவின பட்டயத்தோட என்கிட்ட கேட்டா, உன் வேண்டுதல் என்ன? அது நிற்கிறார். அந்த உருவின வேகமா போகிற அந்த குதிரை அப்படி நிற்கிறது, முன் கால் அப்படி உயரத்தக்கதாக உருவின பட்டயத்தோட கேட்டா, உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் என்ன? நம்மளுடைய முழங்கால் கர்த்தரை நிறுத்துகிறது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனுடைய பாதத்துல உங்க முழங்கால்களை அர்ப்பணித்து பாருங்க. இயேசுவே வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்க முழங்கால் நிறுத்துங்க. உங்க முழங்கால் நிறுத்தும். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, யாக்கோவை பார்த்து, பொழுது விடியுதே, என்னை போக விடு. ஒரு மனுஷன் பிடிச்சு நிறுத்துறாங்க கர்த்தரை. அவர் சொல்றாரு, என்னை போக விடு. யாக்கோபே, நீ பண்ற ஜெபம் என்னால போக முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நினைக்கலாம் என் ஜெபத்தை யாருமே கேட்கலன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுங்க, இயேசு நின்றா. அவர் சொல்றார், அவனை என்னிடத்துல கொண்டு வரும்படி சொன்னா. அந்த குருடனை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அவர் கேட்கிறார் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்?
இப்போ ஆண்டவர் வந்து உங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் இந்த கேள்வியை கேட்குறாரு. திடீர்னு இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது உங்க கண்கள் திறக்கப்பட போகுது. ஆண்டவர் வந்து உங்க முன்னாடி நிற்க போறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நீ நம்ம என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வந்து நின்றுட்டு அதை நம்ம யோசிக்கவே இல்லை தானே. இயேசு வந்து இன்னைக்கு உங்களுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்போம்? அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. பாருங்க, குருடன்கிட்ட அவன் தொழில் என்னது? பிச்சை எடுப்பது. ஒரு பிச்சை எடுக்கிறவங்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க என்ன கேட்பாங்க? யோசித்து பாருங்க. ஆமாம், பணம் கேட்பாங்க. அப்படிதானே? இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், உனக்கு என்ன வேணும் ஒரு தர்மம் எடுக்கிறவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஒருவேளை இந்த பர்திமேய்க்கு ஆண்டவரை பற்றி விசாரிச்சிருந்தான்னா, ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யவானோட பந்தி இருக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேங்கில் போட்டு மாதம் வட்டியை என்ன செய்வேன்? எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். யோசித்து பாருங்களேன். இப்போ ஒரே கத்தி தொண்டனா வலிக்க ஆண்டவரே, பேங்கில் போட்டால் மாதம் வட்டி வரும். அவ்வளோதான். ஒரு தர்மம் எடுக்கிறவங்க, ஒரு பிச்சை எடுக்கிறவங்களுடைய சூழ்நிலை அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு. அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு கண்ணு இல்லை ஆண்டவரே, பிறவிலிருந்தே நான் குருடனா இருக்கிறேன், எனக்கு கண்ணு வேணும் ஆண்டவரே. என்ன ஒரு ஜெபம் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஏங்கா சர்ச்சைக்கு வரல? நேரத்திலிருந்து ரொம்ப கால் வலி, அதான் வரல. அப்போ நீ தான் முதல்ல வந்து உட்காரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம கர்த்தரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு என்னக்கா சீக்கிரம் வந்துட்டீங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை, அதான் சீக்கிரம் அப்படி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, ஒரே தலைவலி, நிற்க முடியல, அதான் தேவ சமூகத்துக்கு வந்து அப்படி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இங்கே தான் சுகம் உண்டு, இங்கே தான் விடுதலை உண்டு, இங்கே தான் சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அறிஞ்சிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒரு அறிவே இல்லை, கர்த்தரை குறித்த அறிவே இல்லை நமக்கு. நம்ம அறிஞ்சுக்கிறோம். இங்கே தான் எல்லாமே இருக்குது, சந்தோஷம் இங்கே தான். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடத்துல தான் சந்தோஷம், விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு எல்லாமே சபையில தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? தலைவலிக்குது, அதான் நான் வரல அப்படி சொல்லுவோம். அது சொன்னா, நான் பார்வை அடைய விரும்புகிறேன். அவர் சொல்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டா நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட பார்த்து யோசித்து பாருங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, வீடு வேணும்னு சொல்லி, இருக்க ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஒரு அக்கா வந்து ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஜெப குறிப்பு. அது என்னன்னு பார்த்தா, ஒத்திக்காது வீடு கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே மாறி போச்சு 6 மாசத்துல. ஜெபமே அவ்வளவுதானா? நீங்க அறிஞ்சிருக்கிற அறிவு. ஆண்டவர் தனியா இருக்கிற மனுஷனை வீடு வாசல் ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே சென்றான். அவன் பார்வை அடைந்தவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். பார்வை அடைந்தவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினான்.